ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை தேற்றுகிறதாய் இருக்கும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யூதாவின் ராஜா யோசபாத்தின் காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி இவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எனக்கு நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. ஆமென். அவ்வளவு பெரிய பிரச்சனை, பிரச்சனைக்கு அளவே இல்லை. எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையில கடக்கிறதுன்னு தெரியல. சில நேரங்களில் சில பிரச்சனைகளில் நம்ம போகும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்முடைய அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு நாள் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ அவன் சொன்னான், அண்ணே அப்பா எங்கள் தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்படியாவது ஜெபிக்கணும்னே அப்படின்னு கேட்ட உடனே நான் கேட்டேன், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப கஷ்டப்படுறாருனே அதுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரொம்ப கஷ்டப்படுறாரு அதற்காக ஜெபிங்க. அப்போ ஆண்டவரே என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. உயிரை தாங்கன்னு ஜெபிக்கவா? ஆண்டவர் எடுத்துருங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்ப இந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறதுக்கு கூட தெரியல. மனதுல ஒரு மாதிரி இருக்குது, மனசுல ஒரு மாதிரி தோணுது, அதை கூட சொல்லி ஜெபிக்கிறதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, நான் சொன்னேன், தம்பி ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியே வர்றேன். அடுத்த போன தாத்தா செத்து போனாங்க. என்னடா இப்படியா ஒரு ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு உடனே பானே தாத்தா போயிட்டாங்கண்ணே. இதை எங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே அப்படி அதாவது நடந்து வந்துட்டு அது இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு ஃபோன் வருது. அப்போ அண்ணன் கிட்ட சொல்றேன், தம்பி தயவு செய்து இங்க ஓடி வா, இங்க ஒரு ஜெபத்தை பண்ணு. நான் நினைச்சேன், என்னடா ஜெபம் பண்ணி, அதாவது சிரிக்கிறதா இருந்தாலும் சிந்திக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருத்தன் வியாதிப்பட்டு இருந்தா நம்ம என்ன செய்யணும்? எண்ணெய் பூசி ஜெபித்து எழுப்பி விடுறதுக்கு தான் நமக்கு வேலை. ஆனா சிலர் படுகிற பாடுகளை வேதனைகளை பார்க்கும் பொழுது, அதனால் நாம் படுகிற உபத்திரவங்களை பார்க்கும் பொழுதும் நம்முடைய ஜெபம் அவரை வேதனைப்படுத்துறதாகவும் இருக்கக்கூடாது, நம்ம மேல ஒரு தவறு வந்துறதாகவும் இருக்க முடியாது. இங்க இவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நிக்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் ஃபுல்லா நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும், உறவுகள் ஃபுல்லா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு நம்மளை ஃபுல்லா பின் பாயிண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் இருக்காது. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போய் நிற்கலான்னு பார்த்தா நம்ம யாரே லைஃப்ல மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிருப்போமோ, கரெக்டாக அவங்க வாசல் அவங்க முகத்து பக்கத்துல நம்ம போய் உட்கார்ந்துருப்போம். அப்படிதான் பாருங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வரிசையா ஓடி போய், ஆமா அந்த பந்தியில் உட்கார்றதுக்கு ஓடி போயிருப்போம். கரெக்டா நமக்கு ஆப்போசிட்ல தான் நமக்கு வேண்டப்பட்ட ஆள் உட்கார்ந்துருப்பான். அவன் போடுறது உள்ள போகவும் செய்யாது, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சிலர் தூங்கினாலாவது பரவாயில்லாம இருக்கும். வீண் சிந்தனையை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீண் சிந்தைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கு. நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரச்சனையை பார்த்து, நம்ம இழப்பை பார்த்து, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில போகும் பொழுது பல விதமான சிந்தனைகள், அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, கடைசி எது செஞ்சாலும் நமக்கு பாதிப்பா வரும் பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது?
இப்போ இந்த யோசபாத் ராஜாவுக்கு அதாவது யோசபாத் ராஜாவுடைய ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னா 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 3, 4, 5 வசனங்களை பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பமே யோசபாத்தை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா யோசபாத் கர்த்தரோடு இருந்தார் அப்படின்னு இல்ல, கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பாருங்க, அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். ஆமென். இவனுக்கு யூதா கோத்திரம் இஸ்ரவேலில் இருந்து பிரிந்த ஒரு கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரத்தை ஃபுல்லா ஆகாபு பாகாலின் விக்கிரகங்களினால் நிரப்பி தோட்டங்களை உண்டு பண்ணி விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் தன் இருதயத்தை தேவன் மேல் வைத்தான். அப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன வார்த்தை இருக்குன்னா, முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, சகோதரர்கள் வைங்களேன். இஸ்ரவேல் ஒரு கோத்திரம், யூதா ஒரு கோத்திரம். இவங்க யாரு? சகோதரர்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது யோசபாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். ஆமென். உங்க சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எங்க ஆசை இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஆமே என் பிள்ளைங்க எழும்பி நின்று வாழணும், நல்லா வாழணும், யாரும் முகச்சொலிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உன் கூட இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமில்லாததை, அவர் அருவருக்கிறதை நீங்க அகற்ற வேண்டும். அவர் அருவருக்கிற காரியம் எதா இருந்தாலும் அதை நீங்க அகற்றிக்கிட்டீங்கன்னா அவர் உங்க கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. 4-5 வசனங்களை பாருங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின் படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஆமென். ஐஸ்வர்யமும் கவனமும் மிகுதியா இருந்ததற்கு காரணம், அவன் நிறைய சம்பாதிச்சான், ஞானமா செயல்பட்டான், நல்ல புத்திசாலியா அவன் ராஜரீகம் பண்ணனான்றது கிடையாது. காரணம், தேவன் அவனோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவனோடு இருக்கும் பொழுது இவன் செய்கிற எல்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இவன் பலவானாயிருந்தான். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நமக்கு வருகிற போராட்டம் எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற போராட்டமா இருக்கும். ஆமென். கீழ்ப்படியாததுனால அநேக போராட்டங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலும் போராட்டங்கள் வரும். ஆமென். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நான் அவருடைய வார்த்தையின்படி தான் வாழ்றேன், ஆனா ஒரு நிம்மதி இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பிக்கிற காலத்தில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, தெய்வ பிரசன்னம் இருந்துச்சு, தேவ மகிமையை நான் சுமந்து கொண்டிருக்கிறது போல இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே தலைகீழா மாறுகிறது போல இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் நான் செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் தடுத்தார். அவர் தடுத்ததினால் நான் என்ன செய்கிறேன்னா, ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லைன்னு விலகி போன அதே காரியம் இன்னைக்கு பெருசா ஒரு பெரிய பூகம்பமா கிளம்பி வந்து எனக்கு எதிராக நிற்கிறது. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று அவர் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். அவர்களை
நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சேனைகளாய் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராய் வரும் பொழுது அவர் அனுமதித்த பாதைகளில் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள் கடக்க முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செங்கடல் தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதை, அதை கடந்தார்கள். ஆமென். யோர்தான் தேவன் அனுமதித்த பாதை, அதை கடந்தார்கள். எரிகோ தேவன் அனுமதித்த பாதை, அதை கடந்தார்கள். ஆனா சில பாதைகள் பள்ளமும் மேடும் இல்ல, சமமான நிலமாய் இருந்தாலும் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஆமென். நம்ம வாசிச்சோம் இல்லையா? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயர் மலை தேசத்தாருடைய சீமைகள், அதாவது இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு உள்ளால, இடங்களுக்கு உள்ளாக இவர்கள் உள்ளே போக பிரவேசிக்க முற்பட்ட பொழுது அந்த ராஜாக்களும் அனுமதிக்கவில்லை, கர்த்தரும் அனுமதிக்கவில்லை. நல்ல கவனிங்க. அன்னைக்கு கர்த்தர் அனுமதித்திருந்தார்னா இந்த 3 டீமும் இன்னைக்கு அகைன்ஸ்டா ஏராளமான கூட்டமா எழுப்பி வந்திருக்காது. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த நாடுகள் வழியா இவங்க போயிருந்தாங்கன்னா அந்த நாட்டையும் இவர்கள் சுதந்தரித்திருப்பார்கள். ஏன்னா வழி நடத்தினது யாரு? கர்த்தர் மோசையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா தேவன் அனுமதிக்கவில்லை என்று இவர்கள் கீழ்ப்படிந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து வாக்குத்தத்த பூமியில சுதந்தரித்து சந்தோஷமா இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில அன்னைக்கு ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டு வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒரு பெரிய சேனையாய் எழும்பி கிளம்பி வருது. 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அவர்கள் சுதந்திரத்தை இவர்கள் சுதந்தரிக்காமல் தேவனுக்காக விட்டு வந்த இந்த இஸ்ரவேலின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாய் அன்றைக்கு நன்மை பெற்றவர்கள் இன்றைக்கு எழுப்பி நிற்கிறாங்க. நன்மை பெற்றவர்களிடத்தில், அதாவது நம்ம நன்மையாய் இருந்தவர்களிடத்தில் நன்மையை நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. நான் எவ்வளவுதான் செய்யணும், ஒரு நன்றி இல்லையே, ஒரு நன்றி இல்லை. விட்டு வந்த நேரத்தில் அவ்வளவு. ஆனா இன்னைக்கு அந்த 3 டீமுமே சேர்ந்து எதிர்த்து வந்து நிற்கும் பொழுது இன்னைக்கு யூத ஜனங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாத ஒரு நிர்கதியான நிலைமையில இருக்கிறார். 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. கரங்களை உயர்த்தி வர சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நம்பி எதையாவது விட்டு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதே காரியத்தினால ஏதாவது ஒண்ணு எழும்பி நிக்குதுன்னா அதை அவரே பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி வர சொல்லுங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. எல்லா யுத்தத்தையும் நம்ம செய்ய நிக்க கூடாது. எல்லா மாற்றத்தையும் நம்ம மாற்ற நிற்க கூடாது. நல்லா கவனிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு ராஜா இருக்கிறார், எசேக்கியா ராஜா. இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரச்சனை எழும்பினதுக்கு அப்புறம் அசீரியா ராஜா கிளம்பி வர்றான். இவனும் பாத்தீங்கன்னா யோசபாத் மாதிரியே ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அதே யோசபாத் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை விட்டு அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது, அவன் 25 வயதுல ராஜாவாகிறான், இளம் பிராயத்தில் ராஜாவாகிறான். இவனும் அதே யோசபாத் மாதிரி பயங்கர வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்முடைய ஜீவிதத்தில்
நம்ம எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். சோத்திரம். யாருக்காவது உங்க மனைவியை மாற்றணும்னு விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை மாறதுக்கு. யாராவது உங்க புருஷனை மாற்றணும்னு நினைங்க, முடியவே முடியாது. அப்போ மாற்ற முடியாதத நான் எதையாவது செய்து மாற்றலான்னு நினைச்சேன் அப்படின்னா டேமேஜ் யாருக்கு? குடும்பத்துக்கு தான். யாருக்கு? குடும்பத்துக்கு தான். அப்ப என்னால முடியும்ன்றதை தான் நான் செய்யணுமே தவிர, எனக்கு தாவீது சொல்லுகிறார், எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறது இல்லை. சத்துரு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, நமக்கு மிஞ்சின கர்மங்களில் தலையிடுவதற்காக சுயமாய் சில தீர்மானங்களை எடுப்பதற்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு முன்பாக கொண்டு வந்திருப்பான். சுயமா தீர்மானம் எடுக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சுயமானத்தில் நம்ம யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், நல்ல ஆராதிக்கிறவர்கள் தான், நல்ல பாடுகிறவர்கள் தான், நல்ல வேதம் வாசிக்கிறவர்கள் தான். ஆனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம்? நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தா இந்த ஃப்ளூக்ல அடிக்கவே கூடாது. ஃப்ளூக்ல அடிச்சுட்டு, அதாவது கெஸ்ஸிங்ல அடிச்சுட்டு நான் விசுவாசத்தினால செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னா அந்த அதுக்குள்ள விசுவாசத்தை அவர் தான் தொடங்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு? அவர் மட்டும்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மிஞ்சின காரியங்கள்ல தலையிடுகிறது கூடாது. அதே மாதிரி என்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நான் எண்ணவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு தேவன் அளந்த அளவின்படி என்ன அவர் இப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு, அப்படி இருக்கணும். அதாவது எது தெரியுமா நம்மளை நடத்தணும்? அவருடைய வார்த்தை நம்மை நடத்தணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சார். ஒரு பாஸ்டர்கிட்ட பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்து சொன்னாங்களா, பாஸ்டர் நான் சில காரியங்களை விட்டு விடணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசின காரியம் என்ன அப்படின்னா, சில காரியத்தை நீ பிடிச்சு, கர்த்தர் உன் கையில ஒரு விஷயம் தந்தாருன்னா நீ அதை பிடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, இவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது ஆபீஸ்ல. அப்போ இவ தன்னுடைய அதாவது இவளுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல இருக்கிறவர்களுடைய எல்லா ஞானத்தையும் திறமையும் பார்த்தா இந்த பொசிஷன்ல போனா நமக்கு தலைவலி, அதனால வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்க மூலமா நீ உனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ நினைச்சி பயன்படுத்து அப்படின்னு சொல்லி பேசினாரு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா. இவருக்கு சர்ச்சில் 20,000 ஆத்துமாக்கள். அப்ப இவர் அந்த அம்மாட்ட சொன்னாராம், ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய இத்தனை வருஷம் ஊழியத்துல இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்கறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். ஒரு நாள் இப்படி ஒரு மெசேஜ் பண்ணாராம். எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? கிளம்பி போறாங்க. அப்போ கிளம்பி போகும் பொழுது புளிக்கிறதுக்கு முன் மாவு புளிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா அவங்க கிளம்பி போக வேணும். ஏன்னா எக்காலம் தொனிச்சாச்சு, எல்லாரும் எகிப்துல இருந்து வெளியே போகணும். எகிப்தை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பேசுறாரு. அப்ப அந்த சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஃபேமிலியா வந்தாங்க. பாஸ்டர், ஆண்டவர் எங்க கூட பேசினாரு. என்ன பேசினாரு? ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே போக சொன்னாரு, அதனால நாங்க சபையை விட்டு வெளியே போறோம். அந்த இவர் சொன்னார, நான் என்ன பார்வனா? ஆண்டவர் எதற்கு பேசுகிறார்? யாரிடம் பேசுகிறார்? இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கானதா என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சுயமா சில காரியங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் வைங்களேன், அதை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால என்னால இது முடியும்னா அதுல இறங்கணும், என்னால முடியாதுன்னா அதுல இறங்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், சித்தம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு மிஞ்சின கரிமங்கள்ல இனி தலையிடாதீங்க.
தலையிட்டது போட்டும், தலையிட்டது போட்டும், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒன்றும் நிலுவையில் இல்லைன்னு நம்ம பாடினோம். ஆமா தானே? ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமேன். ஒன்றும் நிலுவையில் இல்லை, ஆமேன். அறியாமையில நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். இனி நம்முடைய லைஃப்ல அறியாமையினால ஒன்றையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இந்த யோசபாத்துக்கு வந்தது போலயே ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, அசீரியா ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா படையெடுத்து வர்றான். எல்லாரும் வாயை தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் யார் வாரா? அசீரியா ராஜா படையெடுத்து வர்றான். இப்ப இந்த அசீரியா ராஜா படையெடுத்து வருகிறான். இவன் பலமானா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதும் பிடிச்சாச்சு. 12வது வசனத்துல 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அசீரியா ராஜா இஸ்ரவேலை கோசா நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும், 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா இப்போ யூதாவின் ராஜா வசத்துல இருந்த அரணான பட்டணத்தை ஃபுல்லா இப்ப மறுபடியும் இஸ்ரவேலை பிடிச்சது போல இந்த எசேக்கியா ராஜாவின் கண்ட்ரோல்ல இருந்த எல்லா அரணான பட்டணத்தையும் இவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்க, பிடிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிட்டாரு. எங்க இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அது எப்படிங்க யூதாவை பிடிக்கலாம்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இஸ்ரவேல் பாகாலை சேவிக்கிறார்கள். எசேக்கியாவோ இல்ல எசேக்கியாவின் கண்ட்ரோல்ல இருக்கிற எந்த சிட்டிஸ்லயுமே பாகால் கிடையாது. பாகாலின் ஆராதனை கிடையாது. இவன் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருத்தம் கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சதே இல்லை. கரங்களை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அளவு நம்பிக்கை, அந்த அளவு கீழ்ப்படிதல், அந்த அளவு பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு எசேக்கியாவின் காலத்துல, அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு காலத்துல நடக்கிற காரியம் என்னன்னா, அவன் ராஜ்யபாரம் 24 வயசுல ஆரம்பிக்கிறான். 14 வருஷத்துல, அதாவது கரெக்டா 38வது வயசுல 38வது வயசுல இவனுக்கு இந்த காரியம் எல்லாம் நடக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த காரியம் வந்த உடனே தேவனை மட்டும் நம்பி சார்ந்திருந்த எசேக்கியா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? சத்துருவோடு உடன்படிக்கை செய்கிறான். தேவனை நம்பி இருக்கிறவன் தேவனை தேடுவதை மறந்து சத்துருவோடு உடன்படிக்கை பண்றான். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். நம்ம யாரோடு உடன்படிக்கை செய்கிறோம், நாம் யாரோடு கலந்து இருக்கிறோம். சில பிரச்சனைகளில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம யாரோடு சேர்ந்து நிற்கிறோம். சில பிரச்சனையில் நமக்கு உதவியா இருக்கிறதற்கு நாம் யாரோடு ஐக்கியத்தை வைக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும், நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு மட்டும் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், என்னால முடியல அப்படின்னா நான் உடனே வேற யார்ட்டையும் போய் ஒரு உடன்படிக்கை வைக்காம, என்னால முடியாத பட்சத்தில் நான் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி. யோசபாத் செஞ்சது என்ன? இந்த 3 பெரிய கூட்டமும் எழுப்பி வந்த பொழுது இவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்று அறியவில்லை. ஆனா அதனால நாங்க என்ன பண்றோம்? உம்முடைய முகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுக்கானதல்ல, இந்த யுத்தம் எனக்கானது. நான் விடுதலை செய்ய போறேன். ஆனா இந்த சிதேக்கியா ராஜா செஞ்சது பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றான்? நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்ன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. வாயை பத்திரமா இருக்கணும். உங்க வாயை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க.
ஆமென். சொல்லுங்க, லூஸ் ஸ்டாக் விட்டுறாதீங்க. சொல்லுங்க, நீங்க யாரோடு பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்க. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை அதிலிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கடந்த நாள்ல ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? யாக்கோபின் சுவிசேஷத்துல உங்க வாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மனுஷன் அந்த அசீரிய ராஜாவை பார்த்து சொல்ற காரியம், நான் தப்பு பண்ணிட்டேன்பா. 14 மறுபடியும் வாசிங்க. நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும், ஆமென், ஹல்லேலூயா, 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு கையில என்னெல்லாம் கிடைச்சோ, சிலர் பிள்ளைகளை கட்டி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் கிடைச்சோ எல்லாத்தையும் வாரி வெளிச்சு, அவன் கேட்டது எவ்வளவு? 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து. இவர் என்ன செய்யறாரு? பாருங்க, 15ல கடைசி லைன் பாருங்க. அகப்பட்ட எல்லா வெள்ளியையும். சத்துருவோட நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா, அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணீங்கன்னா, அவன் 300 கேட்கிறான். இவர் என்ன செய்யறாரு? இவனுக்கு அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அது மட்டுமல்ல, 16ல கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் அசீரியாவுக்கு ராஜ்யாவுக்கு எல்லாத்தையும் காண்ற எல்லாத்தையும் மொத்தத்தையும் காலி பண்ணி யார்ட்ட கொடுத்தாச்சு? அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அசீரிய ராஜா சொல்றாரு, இதெல்லாம் வாங்கிட்டு நான் சும்மா போவேன்னு நினைக்கிறியா? சத்துருவை ஒரு நாள் நம்ப கூடாது, பிசாசை ஒரு நாள் நம்ம நம்ப கூடாது. ஆமென். வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக, போதும், கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. நான் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்ற ஆலோசனை, எல்லாம் இழந்துட்டு தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. தேவன் உங்களுக்கு தந்த அந்த பொக்கிஷங்களோடு சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இனி ஒரு பைசா நீங்க இழக்க கூடாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் திராட்சை, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரம். அப்ப இதெல்லாம் யாருக்குரியது? உங்களுக்குரியது அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்குரியது, உங்கள் சந்ததிகளுக்குரியது. உங்கள் பிரயாசத்தின் பலனை அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு பிள்ளை கூட இல்லைங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு? பூமி கொள்ள முடியாத அளவு ஐஸ்வர்யம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு காலம் நிறைவேறின பொழுது அதுல பெரும்பாலும் யாருக்கு கொடுத்தாரு? சேஷ்ட புஸ்தரமாக யாருக்குள்ளது? ஈசாக்குரியது கொடுத்தார். ஆனா இஸ்மவேலுக்கும் கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் இவன் என்ன செய்யறான்னா, பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். பரிசுகள்னா நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஒரு gift கொடுக்குற மாதிரி அந்த கண்ணாடி பாக்ஸோ அந்த பரிசுகள்னு சொன்னோன்னா அந்த சோத்திரம், நான் சொல்றது புரியுதா? ஆகுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரணும், கண்ணாடி கப்பையோ வாங்கி கொடுத்துறாரு. சிம்பிள், பெஸ்ட், 300 ரூபால செலவு முடிஞ்சு. இந்த மாதிரி ஆபிரகாம் அனுப்பல. இந்த மாதிரி அனுப்பி இருந்தாருன்னா டென்ஷன் ஆயிருப்பான். நான் சொல்றது புரியுதா? ஆபிரகாம் மரிக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் வந்து ஆபிரகாம் என்ன செய்யறாங்க? சந்தோஷமா அடக்கம் பண்றாங்க. அப்படின்னா இவன் எவ்வளவு பரிசு கொடுத்திருப்பான்னு பாருங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஒத்த பிள்ளைக்கு அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் கேத்துரால் மூலமாய் பிள்ளைகள் வந்திருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைவாய் கொடுத்து அனுப்புற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இன்னையில இருந்து நம்முடைய சபையில இருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய ஒரு காசும் நஷ்டப்பட
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நாங்க இன்னைக்கு இழந்தது போல இருக்கலாம், ஆனா இழந்ததையும் திருப்பி தருகிறவர், இழந்ததை திருப்பி தருகிறவர். ஹல்லேலூயா. சபையே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கேளுங்க. சில காரியங்களை உங்களால திருப்பி மறுபடியும் பெற முடியாது, ஆனா அவர் பேசினா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் பேச்சுக்கும் என் வார்த்தைக்கும் வல்லமை ஒரு லிமிட் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் பேசினா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். சிதேக்கியா எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாம் இழந்துட்டான். எதனால இழந்தான்னா மதியினத்தினால இழந்தான். இதே காரியத்தை இவன் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துக்கு முன்பாக தன்னுடைய நிலைமைகளை விவரித்து காண்பித்திருந்தான்னா அன்னைக்கே ஆண்டவர் பேசியிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க பேசுறதை விட அவர் பேசணும். எல்லா காரியத்துக்காகவும் அவரிடத்தில் முறையிடுகிற சிலர் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் விசாரிக்க தவறிட்டீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கையை மீறி போனதெல்லாம் அவர் கரத்தினால் மீண்டும் திரும்பி வருவதற்கு திருப்பி கொண்டு. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு 27.5 லட்சம் ரூபாய் இழந்தோம் 3 வருஷத்துக்கு முன்பாக. நான் சொல்லியிருக்கேன். 27.5 லட்சம்ன்றது என்னை பொறுத்தவரை பெரிய தொகை. எல்லாருக்குமே அப்படி தானே? எல்லாருக்குமே அது ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு ஒரு லேண்டை விற்று நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கலான்னு சொல்லி எடுத்து போட்டு எல்லாம் கொடுத்து மொத்தமாக கொடுத்தோம். ஒரு 10 ஒரு 5 அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு 27.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். ஒன்றும் டாக்குமெண்டே பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு சைடு விசாரிச்சா, எப்ப அவன் ரொம்ப பெரிய ஃப்ராடு, ஆல்ரெடி ஒருத்தன்ட்ட வாங்கி தாரேன் 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 சொல்லி 4 வருஷம் ஆகி கொடுத்தவன் மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு ஆள் 2 ஆள் சொன்ன காரியம் கிடையாது, நிறைய பேர் சொன்ன காரியம். அப்போ எங்கள் உறவில் இருந்து சிலர் இவங்களை பார்க்கலாம் அவங்கள பார்க்கலாம். அப்போ ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட சிலரை பார்க்கலாம், மீட் பண்ணலாம், இவங்களை பார்த்தா ஏதாவது நடக்கும் அப்படின்னு. நான் எனக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு வைராக்கியம் பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவரை விட பெருசா யாராவது உங்களுக்கு தெரியும்னா கொண்டு வந்து நிறுத்துங்க, நம்ம பேசுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பாருங்க, சகலத்தையும் அவர் மீட்டு கொடுத்தார். எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனா என்ன தெரியுமா நினைக்கணும்? நீங்க செயல்படுத நிறுத்தணும். நீங்க செயல்படுகிறத நிறுத்தணும். ஆண்டவரை நோக்கிப்பான், உம்முடைய முகத்தையே நோக்குவேன். தாவீது இத மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன்ல மிகவும் நெருக்கப்படுகிறான். எல்லா பெரிய வெற்றியோட திரும்பி வீட்டை பார்த்தா வீட்டுல ஒன்னையும் காணோம், வீட்டை காணோம், மனைவி பிள்ளைகளை காணோம், இவன் கூட போன ஒருத்தருடைய மனைவி பிள்ளைகளையும் காணோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பலனற்று போகும் அளவுக்கு அவர் அழுதார்கள். பலனற்று போகிற அளவுக்கு அழுததுக்கு அப்புறம் கூட போனவங்க எல்லாம் கள்ள தூக்குறாங்க. ஆமென். கூட போனவங்க எல்லாம் கள்ள தூக்குறாங்க. தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தினான். கூட இருக்கிறவங்க உங்களை குற்றப்படுத்தும் பொழுது தேவ பிள்ளைகளை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவங்களுக்கு மறுபடியும் அடுத்து பெரிய கல்லா தூக்கி எறியதுக்கு நிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளணும். இது இந்த வசனத்துக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, ஆமென், ஆசாரியன் ஏபத்தோட வர சொல்லி கேட்கிறான். நான் போன அந்த பிடிக்கலாமான்னு கேட்டவனை இவன் என்ன சொல்றான்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பி, சிறிதிலும் பெரிதிலும் ஒன்றும் குறைவில்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் மட்டும் அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த தவறினானா கல்லெறிஞ்சு கொண்டு போட்டிருப்பாங்க. ஆமென். இவன் தன்னை திடப்படுத்தி கர்த்தருடைய ஆலோசனைக்கு நேரா தன்னை திருப்பின பொழுது கல்லறிய நின்னவன்லாம் கல்லை போட்டுட்டு இவனு கூட யுத்தம் பண்ண போயிட்டான். ஒரே அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்லறிய நின்னவங்க எல்லாம் எங்க அது எப்படிங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இன்னொருத்தங்க கல்லு தூக்கி இருக்கிறவங்க இவனுக்கு கூட ஜாயின் பண்ணி அப்படி யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா இவன் அவர்களை குற்றப்படுத்தாம இவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்த பழகினவனாயிருந்தான். உங்கள் குடும்பங்களுக்கு நேரம் பெரிய கொடுங்காற்று அடிக்கும் பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவதை மாற்றி வைத்துவிட்டு நீங்கள் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க கர்த்தருக்குள் திடப்படுத்தி அவருடைய முகத்தை பார்த்தனாலே உங்க கையில இருக்கிற கொஞ்சத்தை கூட நீங்க மிஸ் பண்ணாம ஆண்டவர் அதை உங்களுக்கு திரட்சியாய் கொடுப்பார், அதிகமாய். எத்தனை ஒரு ஆண்டவர் பேசுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். நம்ம கையை மீறி போனதெல்லாம் அவர் கொண்டு வரதுக்கு அவர் பெரியவளவரா இருக்கிறார். பெரிய இன்னொரு சாட்சி சீக்கிரம் நடந்தவன் சொல்லுவேன். உன்னை ஆண்டவர் நஷ்டப்படுத்த விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. பலனற்று இருக்கலாம், என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் சுயமா எதையாவது செஞ்சிடாதீங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த யோசபாத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க தவறினவன் என்ன செய்யறான்னா, அவன் கையில இருந்ததே அவனே 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் கேட்டவன் கிட்ட என்ன செய்யறான், கையில கிடைக்கிறதெல்லாம் வாரி வலிச்சு கொண்டு போய் என்னவே இல்லை அவ்வளவு கொடுத்துட்டான். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் நான் வாழ்றது உங்க கிருபையினால, நான் வாழ்றது அவருடைய கிருபையினால் நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம ஞானத்துல ஓடக்கூடாது. ஆமென். எசாயா 62ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இனி நீங்க இன்னைக்கு அப்படி ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் எல்லாரும் வாயது அதை சேர்ந்தவர்களே. அப்ப அந்த பணத்துக்கு அந்த ஆஸ்திக்கு சொந்தக்காரர்களே அதை அனுபவிச்சு கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டப்பட்டு கூட்டி வச்சவங்க தான் அதை அனுபவிக்க போறாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? இது நம்ம லைஃப்ல நடக்கணும்னா அவர் கரம் நமக்காக இறங்கணும், அவருடைய கரம் நமக்காக நீட்டப்படணும். எப்ப நீட்டப்படும் தெரியுமா? நம்ம அவரை நோக்கி பார்த்து. வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிங்க. 19ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு. இவன் என்ன செய்யறான்னா, இந்த யூதா ராஜாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அநேக பட்டணங்களை பிடிச்சிருக்கிறான். அந்த பட்டணங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் அந்த பட்டணத்தாரை காப்பாற்றவில்லை. உடனே அதே லிஸ்ட்ல யூதாவின் தேவனையும் வைக்கிறான். எல்லாரும் வாயத்திறன் சொல்லுங்க, நான் டிஃபரெண்ட்ங்க. சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். நான் ஆராதிக்கிற தேவன் வித்தியாசமானவர். நான் ஆராதிக்கிற தேவன் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர், எல்லாரிலும் பரிசுத்தவர். நான் ஆராதிக்கிறவர் ராஜாக்களுக்கு ராஜா, ராஜாக்களுக்கு தேவனானவர். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஏமாத்திரலாங்க, எல்லாரையும் நஷ்டப்படுத்திடலாங்க. ஆனா நான் சேவிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவர். என்னையும் இழக்க விட மாட்டார், என்னையும் இழக்க மாட்டார். எத்தனை பேரோட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அவர் இழக்க விட மாட்டார், என்னை இழக்க மாட்டார்.
அவன் விவரித்த பொழுது பாருங்க, 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 35ல அன்று ராத்திரியில் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில போய் எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட இந்த சனகரிப்பு என்னெல்லாம் சொன்னானோ, எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எசேக்கியாவையும் யூத ஜனங்களை மாத்திரமல்ல தேவனையும் நிந்தித்தானோ, அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா விவரிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுறீங்க? எல்லாரும் இப்ப என்ன நோக்கி பைபிள் அப்புறம் பாருங்க, என்ன பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க ஒரு மனிதன்ட்ட மனசு விட்டு பேசுறது மாதிரி எத்தனை பேர் தேவனோடு பேசுகிறீர்கள்? மனுஷன்ட்ட பேசுறது போல பேசுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. எத்தனை பேர் பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? பிரச்சனைகள் எல்லாம் விவரிக்கிறீங்களா? எடுத்து வைக்கிறீங்களா? பேசுங்க. விவரித்த மறுநாள் நைட் என்ன நடக்குது? மறுநாள் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது செத்த பிரேதங்களாய் கிடந்தாங்களாம். தேவ சமூகத்தில் அவர்களுடைய நிலையை விவரித்த பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நிற்க பலனில்லை, என்ன செய்வதென்று அறியவில்லை. ஆனா தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்ததற்கு அன்னைக்கு நைட்டே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. 36 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரேப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அவன் எப்படி பாருங்க, பிள்ளைய வச்சே காலி பண்றார். அவன் பிள்ளைய வச்சே காலி பண்றார் சத்ருவ. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ராத்திரி படுத்திருக்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸ். நம்மளும் மனுஷன் தானே, இந்த பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. I don't know how I'm going to face this. எப்படி நான் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. எப்படி மீண்டு வரப்போறோன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது இங்கேருந்து வந்தோடனே என்ன அறியாமலே கண்ணீர் வந்துட்டு, நைட்லாம் தூக்கமே இல்லை. ஆனால் அந்த ராத்திரியில் நான் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய காரியங்களை விவரித்தேன். எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சுதான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மூழ்கி போக விட மாட்டார், நஷ்டப்பட விட மாட்டார், கைவிடப்பட விட மாட்டார். யாருக்கும் நம்மை ஒரு பழமொழியாக பேச அவர் நம்மை அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் இல்லையா? சொல்லிருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த விஷயத்துல போதுமான தைரியம் எனக்கு இல்லப்பா,